ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, தேராத நோய்கள் தீரணும். நான் தினந்தோறும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த நிலைமை இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக நான் பார்த்துக்கணும். நான் எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டேன், இருந்தாலும் கூட எனக்கு குணமாகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களாகட்டும், இல்லை வீட்டிலையே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களாகட்டும், இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், அந்த ஆலயத்தை திங்கட்கிழமைகளில் நீங்கள் வாங்கி தரணும். அப்படி இல்லைன்னா யாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கோ அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் மாதம் வரும். அந்த நாளில் இந்த ஒரு பொருளை அவங்களுடைய கையாலேயே வாங்கி கொண்டு போய் கோவிலில் கொடுக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 மாதம் கொடுங்களேன். 1 மாதம் கொடுக்கும்பொழுதே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது அற்புதமான ஒரு வழிபாடுன்னே வச்சுக்கலாம், பரிகாரம்னு வச்சுக்கலாம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசணி. முழுசாக உடையாமல் முழு பூசணிக்காயாக வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுருக்கணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு போய் கோவிலில் கொடுக்கணும். போகிற போக்கில் கடையில் வாங்கி கொண்டு போய் அப்படியே கொடுத்துட்டு போகிறதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. எது செஞ்சாலும் முழுமையாக பண்ணணும். கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு கோவிலை 3 முறை வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொடுத்துட்டு வரலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அத்தனையும் தீரும். செஞ்சு தான் பாருங்கள்.